ஜப்பான்ங்கிற பேர்ல ஒரு சைனா பீஸை வாங்கி ஏமாந்த எஸ்ஆர் பிரபு ப்ரொடியூஸ் பண்ண ஆர்ஜே பாலாஜி எழுதி இயக்கி நடித்திருக்கும் கருப்பு. வணக்கம்டா எர்த்து மக்களே. கருப்பு சந்தேகமே இல்லாம இந்த வருடத்தின் மிகச்சிறந்த த்ரில்லர் ஃபிலிம். ஏன்னா இந்த படம் சொன்ன தேதிக்கு வருமா வராதா அப்படின்னு இந்த வருஷ தொடக்கத்துல இருந்தே நம்மளை குழப்பத்திலேயே வச்சிருந்தாங்க. தேதி அனௌன்ஸ் பண்ணி நம்ம முன்பதிவு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த படம் வந்து திடீர்னு தடைபட்டு முதல் நாள் ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு. சரி, இன்னைக்கு எஸ்ஆர் பிரபுவே சொல்லியிருக்காரு கண்டிப்பா படம் போட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு தேட்டருக்கு போனா 12 மணி படத்துக்கு 11:55 வரைக்கும் மக்களை எல்லாம் தேட்டருக்குள்ள விடாம டிக்கெட் கொடுக்காம வெளியே நிப்பாட்டி வச்சிருக்கேன் தேட்டருக்காரன். என்னடான்னு கேட்டா, படம் ஒரு 12 மணி ஷோ தான், ஆனா ஒரு 12:30 போட்டுருவோம்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க, படம் போடுற மாதிரி உறுதியாச்சுன்னா டிக்கெட் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அட போங்கடா டே, அங்கிருந்து கிளம்பி ஒரு பிவிஆருக்கு போனோம். கார்பரேட் தான் சொன்ன நேரத்துக்கு படத்தை இல்ல அவனும் போடல, விளம்பரம் எல்லாம் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் போட்டான். சர்டிபிகேட் எல்லாம் போட்டு படமே போட்டாங்க. அப்ப கூட வந்து இவங்க கடன்காரங்களுக்கு கொடுத்த செக் பவுன்ஸ் ஆகி போச்சு, ஆர்டிஜிஎஸ் பண்ணது ஃபெயில் ஆகி போச்சுன்னு சொல்லி படத்தை பாதியில நிப்பாட்டிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. ஆனா படம் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாதிரி ஏதாவது நடந்து இந்த படத்தை நிறுத்திட மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த படம் இருந்துச்சு. சரி, அந்த மாதிரி தான் எதுவும் நடக்கல. எப்படியும் இவங்க முழு கடனை கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏதோ ஒண்ணுக்கும் பாதியா ஏதாவது ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க குறைஞ்சபட்சம் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டுமாவது கட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிருக்கலாம், கொஞ்சமாவது நிம்மதியா படம் பார்த்துருக்கலாம். இப்ப அந்த சாய் அபயன்கர் அப்படின்னு ஒரு பையன் இருக்கானே, அந்த பையனுக்கு வந்து ஏதோ ஒரு காது ஒழுங்கா கேட்காதுன்னு நினைக்கிறேன். அந்த பையன் பாவம் நல்ல பணக்கார வீட்டுல தான் பிறந்திருக்கான், நல்ல ப்ரிவிலேஜான ஆள் தான். ஆனாலும் ஒரு பக்கம் காது சரியா கேட்காது போல. இந்த கேட்காத காதுல சரியா கேட்க மாட்டேங்குது சவுண்டை கூட்டி வச்சுட்டு இந்த பக்கம் காதுல ஐயோ என்ன இவ்வளவு சத்தமா கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த சைட் ஸ்பீக்கரோட வால்யூம் லெவல குறைச்சு வச்சிருக்கான் போல. இவன் பாட்டு போட்டாலும் சரி, படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிச்சாலும் சரி, இந்த பாலத்துல ரயில் போகும்போது தலையை வெளியே நீட்டின மாதிரி வருது. இப்போ ஒரு பாட்டையே போட்டு காட்டிடலாம், ஆனா காப்பி ரைட்ஸ் பிரச்சனை வந்துடும். அப்படியே ஒயின் போவாங்க, திடீர்னு மஃபுல் பண்ணிடுவாங்க, திடீர்னு ஒயின் கத்துவான், திடீர்னு மஃபுல் பண்ணிடுவான். ஏன்டா ஒரு சீராத்தான் அந்த சத்தத்தை கேட்க விடண்டா. ஒருவேளை இந்த இளைய தலைமுறையில் இருக்கவங்க கூட டெய்லி 4 ஜாயிண்ட் அடிக்கிறதுனால ஒரு மாதிரி சைக்கெடலிக்கான பாட்டெல்லாம் போட்டா தான் அவங்க கஞ்சாவை போட்டு கேட்கறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பாட்டை போடுறானா என்னன்னு தெரியல. இந்த பாட்டுல ஒரு லிரிக்ஸ் எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, எங்க முடியுதுன்னு தெரிய மாட்டேங்குது, எந்த வாத்தியமும் ஒரு ஃப்ளோல வாசிச்சு போகாது, அப்படியே போய்கிட்டே இருக்கும், திடீர்னு கம்மிரும். என்னதான் பாடுறான்னு கேட்க மாட்டேங்குது, என்ன வாத்தியம் தான் வாசிக்குதுன்னு புரிய மாட்டேங்குது, ஒரே சத்தக்காடா இருக்குப்பா. சை, இந்த படத்துடைய கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி முதல் நம்ம மூளையை கழட்டி எங்கேயாவது வச்சிடணும். அப்புறம் தான் வந்து இந்த கதைக்குள்ளேயே போக முடியும். அப்பதான் இந்த மாதிரியான கதையை எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல், உணர்ச்சி மிகுதியும் இல்லாமல், ரத்த ஓட்டமும் இல்லாமல் போன மாதிரி உட்காந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த படத்துடைய ஆரம்பத்துல கேரளாவில இருந்து ஒரு அப்பாவும் பொண்ணும், அந்த பொண்ணுக்கு லிவர் ஃபெயிலியர், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்காக சென்னைக்கு வராங்க. இந்த சிகிச்சை செலவிற்காக அவங்க குடும்ப நகையெல்லாம் விற்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல வராங்க. எவ்வளவு? 60 பவுன். என்னதான் இந்தியா முழுக்க தங்கத்தின் விலை ஒன்றாக இருந்தாலும் கேரளா வந்து இந்தியாவுக்குள்ள இல்ல, அது வந்து துபாயில இருக்கு. அங்க தங்க விலை ரொம்ப கம்மி, அதனால வந்து அடிமாட்டு விலை கேட்பாங்கல்ல, அதனால அந்த தங்கத்தை வந்து சென்னையில கொண்டு வந்து வித்துட்டு அப்படியே வித்த கையோட போய் ஆபரேஷன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு வராங்க. வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, ட்ரெயின் சென்ட்ரல் ஸ்டேஷன் போறதுக்குள்ள அவசர கொடுத்து நம்ம பேஷன் பிரிட்ஜ்ல இறங்கி அங்க ஒரு 2 பேர் வந்து நகையை வழிப்பறி செய்து விட்டு போகிறார்கள். அது எப்படி கரெக்டா பேஷன் பிரிட்ஜ் ஜங்ஷன்ல போய் வழிப்பறி நடக்குது, ஏன் மயிலாப்பூர் ஸ்டேஷன்ல நடக்காதா அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. ஏன்னா கேரளாவில இருந்து கோயம்புத்தூர், சேலம், ஜோலார்பேட் வழியாக சென்னை வரக்கூடிய ரயில் மயிலாப்பூருக்கு போகாது. அதனால இதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. அடுத்த கட்டமாக திருட்டு போன இந்த நகையை 2 நாட்களில் போலீஸ் ஸ்டேஷன்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து முக்காவாசி நகையை தான் திருப்பி தருவோம், காவாசி நகையை செலவு பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி, அதையும் நீங்க வந்து இங்க வாங்க முடியாது, கோர்ட்ல போய் வாங்கிக்கங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. கோர்ட்டுக்கு போனா அங்க ஆர்ஜே பாலாஜி லாயராக இருக்கிறார். அவர் வந்து இந்த நகையை மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கேஸை இழுத்தடிச்சு வாரம் 10,000 ஃபீஸ் வாங்கிட்டு கிளைண்ட் காசுல பிரியாணி தின்னுட்டு டீயை குடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கேரளாவில இருந்து சிகிச்சைக்காக வந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அநியாயத்திற்கு மேல அநியாயம் நடந்து, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படின்னா கோர்ட் வாசல்ல இருக்கக்கூடிய கருப்புசாமியே அவங்களோட அநியாயத்தை தட்டி கேட்க வந்துருது. வந்த கருப்புசாமி திங்ஸ் எல்லாம் ஏர்ல நிப்பாட்டுறாப்புல, கோஸ்ட் ரைடர் மாதிரி பைக்ல ஏறி சங்கிலி சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா பைக்ல ஏறணும்னா அது குதிரையா மாறிடும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க குதிரை கிராபிக்ஸ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க, பைக் ஏறிற மாதிரி அவங்க கிராபிக்ஸ் பண்ணல, அதனால அதை விட்டுட்டாங்க. அதனால் நாம் அதை கேள்வி கேட்க கூடாது. இப்படி பல சர்க்கஸுகளையும் மேஜிக்குகளையும் பண்ணக்கூடிய நம்ம கருப்புசாமி புதுசா வந்து டெய்லர்கிட்ட லாயர் கோட்லாம் தைக்க கொடுத்து அதை வாங்கி அதுக்கப்புறம் லா படிச்சு அதுக்கப்புறம் கோர்ட் ப்ரொசீஜர் எல்லாம் கத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாதாடி செஞ்சு இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்குள்ள இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வந்த பிள்ளை செத்தே போகுது. அநேகமா அந்த பிள்ளை வந்து திருப்பி என்னை வச்சு ஒரே சீனே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் எங்க ஊருக்கே போறேன் அப்படின்னு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கேரக்டர் கழட்டி விட்டுட்டு இவங்க கதையை தொடர்ந்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு மேஜிக் செய்ய தெரிஞ்ச ஜெத்து வேலையெல்லாம் செய்ய தெரிஞ்ச கருப்பு பேசாம இந்த பிள்ளைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அவரே பண்ணியிருக்கலாம். கதை கொஞ்சம் வேகமா முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். அநேகமா கடவுள் காலேஜ்ல இவர் 40 மார்க்குக்கு மட்டும் படிச்சு பாஸ் ஆன கடவுளா இருப்பாருன்னு நினைக்கிறேன். மருத்துவ வித்தைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குற அன்னைக்கு அவர் காலேஜ் போலன்னு நினைக்கிறேன். சரி, அந்த பிள்ளை செத்து போச்சு, படத்தை ஒரு 40
நிமிஷத்துல முடிச்சிருவாங்க போல, ரொம்ப நிம்மதி அப்படின்னு நினைச்சா இல்ல இன்னொரு கேஸ் இருக்கு, அதை டீல் பண்ணுவோம்னாங்க. சரி, இதை டீல் பண்ணி முடிச்சுட்டா கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னொரு கேஸ் இருக்கு என்னமோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பழைய கேஸ் எல்லாம் தீர்த்து முடிச்சுட்டு தான் இந்த படத்தை முடிப்பேன்னு நட்டமா நிக்கிறாங்க. இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு 72 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். முண்டக்க இவங்க பாட்டுக்கு புதுசா எபிசோட் ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. எப்போ முடிப்பாங்க? இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? எதுக்கு இதெல்லாம் நடக்குது? ஒன்னும் புரியல. இந்த மாதிரி ஆர்ஜே பாலாஜி என்ன எழுதுறோன்னு தெரியாம, எதுக்கு எடுக்கிறோன்னு தெரியாம முண்டக்க என்னமோ எடுத்து ஒரு 2.5 மணி நேரம் ஃபுட்டேஜை தேத்திட்டாரு. இதுல சூர்யா, த்ரிஷா போன்றவர்கள் எல்லாம் கேமியோவாகவும் எக்ஸ்டெண்டட் கேமியோவாகவும், இந்த நண்பர்கள் படத்தில் பெரிய நடிகைகள் எல்லாம் போய் குத்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வருவாங்கல்ல, அவங்க அந்த டான்ஸ்க்காக ஒரே ₹1 கூட வாங்கல. ஃப்ரெண்ட்ஷிப்காக அவங்க வந்து ஒரு வாரம் ஷூட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி சூர்யா வந்து இந்த படத்தில் கேமியோ பண்ணது மட்டும் இல்லாமல் 2-3 டான்ஸுகள், குத்தாட்டங்கள்லாம் வேற போட்டிருக்காரு. இதை அவர் சொந்தக்காரரும் முன்னாள் மேனேஜருமான SR பிரபுக்காக பண்ணாரா, இல்ல இந்த மாதிரி எதுலையும் தலையை காட்டலன்னா இந்த வருஷத்துக்கு நமக்கு ஒரு படமே வராம போயிடும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாரா என்னன்னு தெரியல. சூர்யா வந்து இந்த மாதிரி கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இல்லாம அவரோட சொந்த படத்தில் போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுடைய வேண்டுகோள். ஏற்கனவே நடிகர்கள் பற்றாக்குறை ஆகிட்டே போகுது. கொஞ்சம் பெரிய நடிகர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களும் அப்படியே கார் ரேஸ், அரசியல்னு போயிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு போர் அடிச்சு திருப்பி வந்துருவாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டின் மட்டித்தனமான வாக்காளர்களால் அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மார்க்கெட்டிங் பண்ணது போல், வெகுஜனங்களால் நம்பப்படுவது போல் இது ஒரு சூர்யா படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த படம் வந்து பெருசா ஒர்க் ஆகல. ஏன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே வந்து ஆர்ஜே பாலாஜி தான். ஏன்னா சூர்யா மாதிரி ஒரு ஹீரோக்கு ஆர்ஜே பாலாஜி வில்லன் அப்படின்னா அது கற்பனை பண்றதுக்கும் சரி, கண்ணால பாக்குறதுக்கும் சரி பெருசா ஒப்பல. ஏன் சொல்றேன்னா, ஒண்ணுமே இல்லாத யாருன்னே தெரியாத ஒரு புதுமுக கதாநாயகனை கூட ஒரு மிகப்பெரிய வில்லனை எதிர்த்து சண்டை போட வச்சீங்கன்னா இவன் சொல்லி மக்கள் அவனை ஹீரோ மாதிரி பாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே நேரத்தில் சூர்யா மாதிரி 20 வருடத்திற்கு மேல் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரை, ஒரு மாஸ் ஹீரோவை கடவுள் கதாபாத்திரத்திலேயே நடிக்க வைக்கும் பொழுது அவருக்கு சரிநிகரான, அவருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கான ஒரு வில்லனை நீங்க எதிர்த்து நிப்பாட்டணும். அப்படி இல்லாம சூர்யாவுக்கு எதிராக ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஒருத்தர் வந்து நான் தான் வில்லன் அப்படின்னு நிக்கும் பொழுது ஒரு ஹீரோவுக்கான இமேஜ் பொலன்னு விழுந்து ஒண்ணும் இல்லாம போயிருது. இந்த ஊர் உலகம்லாம் பயந்துகிட்டு இருந்த ஒரு ரவுடியை கூட்டிட்டு வந்து ஒரு சின்ன சந்தில நிப்பாட்டி அமைதியா இருந்தவங்க எல்லாம் எரிங்கிடான்னு சொல்லி சாணி எடுத்து அடிச்ச மாதிரி ஆக்கிவிட்டாரு ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜிக்கு கான்சியஸா ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருந்தாலும், சப்கான்சியஸா தன்னை முன்னிலைப்படுத்தணுங்கிற எண்ணம் இருந்திருந்தாலும், காலங்காலமா சினிமா பார்த்து கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்க ஆடியன்ஸ்க்கு ஒரு ஸ்டீரியோ டிபிக்கலான மனநிலை தான் இருக்கு அப்படிங்கறத அவங்க மறந்துருக்க கூடாது. அதுவும் இன்னைக்கு நேற்று கண்டிஷன் பண்ணதுல 100 வருஷ சினிமால தலைமுறையாக கண்டிஷன் பண்ணப்பட்டு அவங்க மண்டைக்குள்ள ஏற்றப்பட்டு இருக்கிறது. ஒரு வில்லன்னா அவன் பாக்குறதுக்கு இப்படி இருக்கணும், ஒரு ஹீரோவை நான் எவ்வளவு பெரிய ஆளா நினைச்சிருக்கணும், அதை விட பெருசா அந்த வில்லன் இருக்கணும். அப்பதான் அப்படிப்பட்ட வில்லனை காலி பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட ஹீரோக்களின் ஃபேன்ஸுக்கு ஒரு ஜாலி. ஸோ பேசிக் ஈக்குவேஷன்லேயே கோட்டை விட்டானுங்க. சரி, அப்படியே இதுக்கு ஒரு நல்ல ஆளை காஸ்ட் பண்ணியிருந்தா கூட இந்த படம் ஒர்க் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த படத்தில் ஹீரோக்கும் வில்லனுக்குமான கான்ஃபிளிக்ட் ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதுவுமே கிடையாது. ரொம்ப கன்வீனியன்டா சில விஷயங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். கன்வீனியன்ஸ்னா ஸ்கிரீன் பிளேவுக்காகவோ தமிழ் ஆடியன்ஸ்க்காகவோ சூர்யாவின் ஃபேன்ஸ்க்காகவோ கன்வீனியன்டா ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க அப்படி கிடையாது. ஆர்ஜே பாலாஜி தன்னுடைய கதாபாத்திரத்தை ஹைலைட் பண்ணுவதற்காக கதையின் போக்கை தனக்கு சாதகமாக வளைத்துக் கொண்டார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இது ஆர்ஜே பாலாஜி பண்ணணும்னு ஆசைப்படுறான்னா அவருக்கு ஆசை பண்ணிக்கிறாரு. ஆனா இதுக்கு எது ப்ரொடியூசர் போய் 150 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணாரு? இதுக்கு எது 20 வருஷமா கெரியர் டெவலப் பண்ணி வச்ச ஒரு மாஸ் ஹீரோ போய் தன்னுடைய கால் ஷீட்டை கொடுத்தாரு? இதுக்கு எதுக்கு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணாங்க, நம்மளை எல்லாம் போய் படம் பார்க்க வச்சாங்க? ஒன்னும் புரியல. இந்த படத்துடைய லேசியான லாஜிக்கில் எழுதப்பட்ட கதையையும் எவன் பேச்சையும் கேட்காம நான் எழுதுறதாண்ட ஸ்கிரீன் பிளேன்னு எழுதப்பட்ட ஸ்கிரீன் பிளேவையும் ரொம்ப டிஸ்ஓரியன்டான இரிட்டேட்டிங்கான ஒரு கோர்வையே இல்லாத காட்சி தொடர்களை பார்ப்பதற்காக நம்ம மூளையை கழட்டி வச்சது உண்மைதான். நான் ரிவ்யூ போடுறதுக்காக நான் மறுபடியும் மூளை எடுத்து மாட்டிட்டேன். இங்க டேபிள் இருக்கு, ஒன்னு சூர்யாவோட மூளை, இன்னொன்னு வந்து SR பிரபுவோட மூளை. ஏன்னா இது அவங்க மண்டைக்குள்ள இருந்தா சூர்யாவோட கெரியர் இருக்க நிலைமைக்கும் SR பிரபுவோட கடன் இருக்க நிலைமைக்கும் இந்த மாதிரியான படங்களை எல்லாம் இவ்வளவு கோடி கொட்டி எடுக்க மாட்டாங்க. அதுலயும் முக்கியமா சூர்யாவுக்கு வந்து பெரிய அரசியல் எதிர்காலமும் கிடையாது. ஏன்னா ஆர்டர் பாத்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் கோட்டை விட்டாரு, எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டாரு, ரஜினி கோட்டை விட்டாரு, விஜய் சிஎம் ஆயிட்டாரு, இப்ப சூர்யா கோட்டை விடுவாரு, சிவகார்த்திகேயன் தான் சிஎம் ஆவாரு. அதுதான் நம்ம பேட்டர்ன். இடையில ஜெயலலிதா மாதிரி வேற நடிகைகளுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி புஷி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சூர்யாவுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால அவள் சரியான கதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனால இந்த மூலம் வேணும்னா சொல்லுங்க, கேன்வா ப்ரோல அசெட்ஸா கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொண்டு சீக்கிரமே நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து படங்கள் நடிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்டர் சீரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.